கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். திருப்பாடல் 31 அதிகாரம் இறைத்திருவசனம் 3 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் ஜெபிச்சிட்ருக்கோம். மாற்றங்கள் நடக்காதா, மாறிடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் வருடங்கள் கடந்து வந்துட்டோம். இப்போ புதிதான 2025 நம்ம வந்துட்டோம். இந்த வருடமாச்சு எனக்கு நல்ல ஒரு வருடமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேப்பா, ஜனவரி மாதம் வந்துருச்சு, 1ஆம் மாதத்தில் நம்ம வந்துட்டோம். இந்த மாதத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது? நான் நினச்சது நடக்குமா, நடக்காதா? என் கடன் சுமையெல்லாம் குறையுமா, குறையாதா? பிரச்சனை இல்லாமல் சந்தோஷத்தை கொடுப்பாரா ஏசப்பா, நிம்மதியை கொடுப்பாரான்னு சொல்லி இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்கല്ലോ. வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வாழ்க்கையா ஏன் தான் பிறந்தோன்னே தெரியலையே, ஒரு மாதிரி இருக்குது. வாழ்க்கை அடுத்து நகர்ந்து போகணும் அப்படின்னாலே ஒரு போராட்டம் தான். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருக்குது. யாருமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்காங்க எல்லாருமே, ஆனால் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது. என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், என் குடும்ப உறவுகள் மத்தியில் நான் மேலே வரணும், என்னை எல்லாருமே பெருமையாக பேசணும், எனக்கு பிடிச்ச விஷயம் நான் முழு மனசோட பண்ணணும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு இடையூறு வந்தாலும் சரி, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் கடந்து நான் வெளியே வரணும். ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி யோசிக்கிறதை விட்டுட்டு மீண்டும் முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு தெம்பை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரே, உங்கள் குடும்பத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், தினமும் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி ஜெபியுங்கள். அப்படி செய்யும்போது இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். ஏசாயா 58 அதிகாரம் இறைத்திருவசனம் 11 எடுத்து வச்சு பாருங்களேன். ஆண்டவரை தொடர்ந்து உங்களை நடத்தி பலப்படுத்தி உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். அவர் உங்களுக்கு முன்னே சென்று தமது வேலையில் எல்லாவற்றையும் நேர்த்தி ஆக்குவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து தாவீதை போல இந்த எளிமையானதும் வல்லமையுமானது ஜபத்தை ஏறெடுப்பீர்களாக. இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை ஏழ்மையாகவே இருக்கல. பொருளாதாரத்தில் உயர முடியல, பிடிச்ச விஷயங்களை வாங்க முடியல, பிடிச்ச விஷயங்கள் பண்ண முடியல, என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு இறுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல. ஒரு ஃப்ரீடமாகவும் இருக்க முடியல, சுதந்திரமாக எதுவும் பண்ண முடியலல்ல. எல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஐயோ இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுதான் என்னால் முடியும், என்கிட்ட எதுவுமே இல்லை, சுத்தமாக பைசாவே இல்லை. நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான். ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கன்னு கேட்கும்போது, என்கிட்டயாங்க ₹1 இல்லைங்க, நானே கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கு. என்னடா இது நமக்கு தான் கஷ்டம்னு பார்த்தோம், அடுத்து அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை, நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லைங்க, எல்லாருக்குமே எல்லா கஷ்டங்களும் இருக்குது. என்ன பண்ணுறது, அதையெல்லாம் கடந்து வந்து தானே ஆக்கணும். இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வேறு விட்டுற போகிறோம். இன்னும் முயற்சி பண்ணுவோம்ல, என்ன பண்ணலாம், பொருளாதாரம் இப்படி இருக்குது, ஸோ அடுத்த கட்டத்துக்கு முயற்சி என்ன, நல்ல ஒரு வேலை இல்லையா, நல்ல ஒரு தொழில் எதனா பண்ணோம், ஓகேப்பா எனக்கு பிடிச்ச ஒரு தொழிலை நான் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு சம்திங் பண்ணுறோம்ல, பண்ணி வாழ்க்கையில் முன்னேறோம்ல. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட் டைம் ஜாப்பாக ஏதோ விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா காசு வேணும், காசு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் ரீசார்ஜுக்கே காசு வேணும், ஆமாவா இல்லையா? ஏன்னா கால் பண்ணணும், பேசணும், இன்டர்நெட் வேணும். இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டோன்னே அவ்வளோதான் இல்லை. மொபைல் ஃபோன் இல்லாமலே எத்தனை பேர் ஐயோ ஜுரம் வந்துடும், அவ்வளோதான், ஒரு மாதிரி பித்து பூச்சி சமையாயிடுவாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, மொபைல் ஃபோன் இல்லை, ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, நெட்டு இல்லை, அவ்வளோதான் போச்சு, லைஃபே போன மாதிரி சோகத்தில் முழுகியிருப்பாங்களாம். ஸோ இதுதான் உதாரணம். இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அதிகமான உடல் உழைப்பை போடணும், நேர்மையான வழியில் போகணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு மனசோட நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கை நிலைமை மாற்ற போகின்றார். குடும்பமாய் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, புதிய ஆண்டை தொடங்கியிருக்கும் வேளையில் என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கின்றனப்பா. நீரே எங்களுக்கு கண்மலையாகவும் கோட்டையாகவும் நல்ல மெய்ப்பராகவும் இருக்கின்றப்பா. அனுதினமும் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி எங்களை நடத்தி பலப்படுத்துங்க ராஜா. பஞ்ச காலத்தில் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி ஒருபோதும் இலை உதிராதிருக்கின்ற நீர் பாய்ச்சலான தோட்டமாக எங்களை மாற்றுங்க ராஜா. எங்கள் குடும்பத்திற்கும் தினம் ஒரு ஜெபங்களுக்கு இருக்க அன்பான குடும்பத்திற்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் நீரே தலைவராக இருந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எஸ்ஸப்பா, எங்களை வழிநடத்தி எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்க ஆண்டவரே. உண்மையை நம்பி
ஆண்டவே உம்மோடு நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் எங்கள் நிரப்புங்க ராஜா. உமக்கு ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யவும் எங்களுக்கு பலப்படுத்துங்க ராஜா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு எப்பொழுதும் வழிநடத்தி அனுதினமும் எங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மாறாத வாக்கு தத்தங்களுக்காகவும் நித்திய அன்புக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு விஷயத்தை கேட்டுட்டு இருக்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாறாதா, பொருளாதாரத்தில் உயர்த்த மாட்டீங்களான்னு சொல்லி கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக நீ மாற்றுவீன்னு நம்புகிறேன் ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஜெபிக்கின்ற வேலையில் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் செல்கின்ற பாதையில் எங்கள் நல்ல ஒரு பாதை காண்பித்து எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுவீர் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.